நியூஸ் தமிழ் கழுகு. IAS அதிகாரிகளுக்கு வீடு ஒதுக்கப்படுறதுல நடக்கிற முறைகேட பத்தி முதல்வருக்கு பெரிய புகாரே போயிருக்கான். அதுல சிலர் தங்களோட அரசாங்க வீடுகளை உள்வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சதையும் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சென்னை கோயம்பேட்டில் IAS IPS அதிகாரிகளுக்கான அடுக்குமாடி குடியிருப்புல சில அதிகாரிங்க தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகள்ல விதிமுறைகளுக்கு மாறா சில கட்டுமானங்களை மேற்கொள்றதாவும் சில ஒதுக்கீடு பெற்ற வீடுகளை வெளிநபர்களுக்கு உள் வாடகைக்கு விடுறதாவும் புகார்கள் குவிய தொடங்கி இருக்கான். வெளி மாவட்டத்துல கலெக்டரா இருந்த ஒரு IAS அதிகாரி சென்னையில பசுமையான ஒரு துறையில செயலாளராக்கப்பட்டாரு. இவருக்கு கோயம்பேடு IAS அதிகாரிகள் குடியிருப்புல குறிப்பிட்ட ஒரு பிளாக்ல 4வது மாடியில வீடு ஒதுக்கப்பட்டிருக்கு. வீடு இவர் கைவசம் வந்த உடனே வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் புதுசா மாத்த ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்காக நடந்த இடிப்பு வேலையில வந்த சத்தத்தை கேட்டு சக அதிகாரிகள் அதிர்ந்துட்டாங்களாம். ஒரு வீட்டை மாத்தி அமைக்கணும்னா அதுக்கு வீட்டு வசதி வாரியத்தோட அனுமதி அவசியம். அதுவும் தேவையான மாற்றங்களை குறிப்பிட்ட அளவுக்கு தான் அனுமதிப்பாங்களாம். ஆனா இந்த அதிகாரி தன்னோட வீட்டோட தரையிலிருந்து பாத்ரூம் வரைக்கும் எல்லாத்தையும் புத்தம் புதுசா மாத்திட்டாராம். அரசாங்க அதிகாரிகள்னாலே மாற்றலுக்கு உட்பட்டவங்க. ஆனா இவரு நிரந்தரமா இங்கேயே தங்குற மாதிரி சொந்த வீட்டை மாதிரி பளபளப்பா மாத்தினது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இவர் இருக்கிற அதே கட்டடத்துல 2வது மாடியில் இருக்கிற ஒரு IAS அதிகாரி தனக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டை வேற ஒருத்தருக்கு உள்வாடகைக்கு விட்டுருக்காராம். இன்னும் பல அதிகாரிகள் ஓய்வுக்கு அப்புறமும் வீட்டை காலி செய்யாம இருக்கிறதும் அதுல வெளிநபர்கள் குடியிருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். IAS IPS அதிகாரிகளோட குடியிருப்புனாலே பாதுகாப்பும் வசதிகளும் பல மடங்கு இருக்கும். ஆனா அந்த மரியாதை அந்தஸ்தெல்லாம் யாரோ ஒரு தனிநபர் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட பின்னணி என்னன்னு அங்க குடியிருக்கிற அதிகாரிகளுக்கே தெரியலையா. இப்ப இத பத்தின ஒட்டுமொத்த புகாரும் முதல்வர் டேபிளுக்கு போயிருக்கான். நடவடிக்கைகள் கடுமையா இருக்கும்னு சொல்றாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் உடன்பிறப்பை வாங்குற 1-to-1 நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு திமுக MLA-வை ஏகத்துக்கும் டோஸ் விட்டுருக்காராம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுக சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்ச அன்னியூர் சிவா உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில கலந்துக்க அறிவாலயம் வந்து முதல்வருக்கு முன்னால உட்கார்ந்திருக்காரு. சிவா மேல குவிஞ்ச புகார்களை பட்டியலா கையில வச்சிருந்த முதல்வர் மணல் கடத்தல ஆரம்பிச்சு டெண்டர் வரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்களை பத்தி கேட்டு டோஸ் விட்டுருக்காரு. விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு அமைப்பாளர்களுக்கு கட்டுப்படாம தனி ராஜாங்க நடத்துறீங்களான்னு கேட்டிருக்காரு முதல்வர். பொன்முடி மாவட்ட அமைச்சரா பலமா இருந்த போதும் அவரை சிவா மதிக்கலங்கிற புகார்கள் முன்னாடியே இருந்துச்சு. 2021 தேர்தல்ல விக்கிரவாண்டி தொகுதி சிவாவுக்கு போகாம பாத்துக்கிட்டாரு பொன்முடி. அதுக்கப்புறம் தொடர்ந்து பொன்முடிக்கு எதிராக அரசியல் செஞ்ச சிவா இடைத்தேர்தல் சமயத்துல கொஞ்சம் அடக்கி வாசிச்சு தொகுதியை வாங்கினார்னோ சிவாவுக்கு துரைமுருகன், KN நேரு, ஜெகத் ரட்சகன் போன்றோர் ஆதரவா இருக்கிறதாவும் சொல்றாங்க. இவங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால மாவட்ட திமுகவுக்கு கட்டுப்படாம சிவா தனி ரூட்ல அரசியல் செய்யறதையும் பல முறைகேடுகள் பண்றதையும் பத்தி முதல்வர் நேர்லயே கண்டிச்சது விழுப்புரம் மாவட்ட திமுகவில் மட்டுமல்ல அறிவாலயத்திலையும் பரபரப்பா பேசப்படுது. அன்புமணிக்கு ஆதரவு கரம் நீட்டாராம் பழுத்த அரசியல்வாதி. டெல்லி சப்போர்ட் யாருக்குன்னு கேள்வி எழுந்திருக்கான். MGR அமைச்சரவையில முக்கிய இடத்திலையும் அவரோட மனசாட்சியாவும் இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் MGR மறைவுக்கு பிறகு பாமகவில சேர்ந்தாரு. 1991 அந்த கட்சியோட முதல் MLA-வா சட்டசபைக்கும் போனாரு. பிறகு பாமகவிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிச்சாரு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்ப அவர் கூட இருந்தாரு. பிறகு அதிமுக, இப்ப OPS அணியில ஆலோசகரா இருக்காரு. இவரை அன்புமணி சந்திச்சு பேசினதா சொல்றாங்க. பாமகவுல இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்யணும்னு அட்வைஸ் கேட்டதாவும் தகவல் இருக்கு. ஆனா இத அன்புமணி தரப்பு மறுக்கிறாங்க. பாமகவோட தலைவரா அவர் பதவியேத்துக்கிட்ட போது பன்ருட்டியார சந்திச்சாருன்னோ இப்ப பாமகவுல நடக்கிற குழப்பங்களை அன்புமணியே கையாள்வார்னோ இது அவருக்கு கிடைக்கிற பெரிய அரசியல் அனுபவம்னு சொல்ற அவரோட ஆதரவாளர்கள் நேத்து வரைக்கும் ராமதாஸ தரக்குறைவா விமர்சிச்சவங்க எல்லாம் இப்ப அவர் ஐயான்னு தூக்கி கொண்டாடுறதுல அன்புமணி சந்தோஷப்படுறதா சொல்றாங்க.
எப்படியும் அப்பா மகன் சேர போறது நிச்சயம்னு நம்புதான் அன்புமணி தரப்பு. இன்னொரு பக்கம் நாளுக்கு நாள் அறிவாலயத்துக்கும் தைலாபுரத்துக்கும் நெருக்கம் அதிகமாயிட்டு வர்றதா சொல்றாங்க. கட்சி பிரச்சனை சம்பந்தமாவோ சின்னம் தொடர்பாவோ இதுவரை பாஜக தலைமை அன்புமணியிடம் எதுவும் பேசலையாம். சமயம் வரும்போது அன்புமணியே பாஜக கிட்ட பேசுவார்னு சொல்றாங்க. அந்த சமயத்துலதான் கட்சி யாருக்கு சின்னம் யாருக்குங்கிற ரியல் ஷோ தமிழக அரசியல்ல அரங்கேறும்னு பாட்டாளி சொந்தங்கள் தரப்புல சொல்லப்படுது. தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலோட பதவிக்காலம் ஆகஸ்ட் 31ஆம் தேதியோட முடியுது. அடுத்த புது டிஜிபி யாருன்றது தான் போலீஸ் வட்டாரத்தோட ஹாட் டாபிக். கடந்த 2023ஆம் வருட தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியா பதவியேத்துக்கிட்ட சங்கர் ஜிவாலோட பதவிக்காலம் ஆகஸ்ட் மாதத்தோட முடியுது. அவருக்கு பணி நீட்டிப்பு வழங்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அடுத்த டிஜிபி ரேஸ்ல 5 பேர் இருக்காங்க. சீமா அகர்வால், ராஜீவ் குமார், சந்தீப் ராய் ரத்தோர், அபய்குமார் சிங், வன்னிய பெருமாள்னு 5 பேர் ரேஸ்ல இருந்தாலும் இப்போதைக்கு சீமா அகர்வாலுக்கும் ரத்தோருக்கும் டிஜிபி ஆகிற வாய்ப்புகள் இருக்குன்னு கோட்டை வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் 2 மாசத்துல தமிழக தலைமைச் செயலாளர் பதவியிலையும் மாற்றம் இருக்கும்னு சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.